வெல்கம் டு டியூட்டர். இந்த பதிவில் சிபிஎஸ்சி 5th ஸ்டாண்டர்ட் மேரி கோல்டு இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 6 கிளாஸ் டிஸ்கஷன் ரீசைட் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெசனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். கிளாஸ் டிஸ்கஷன் அப்படிங்கிறது வகுப்புல ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றி விவாதம் செய்வது தான் கிளாஸ் டிஸ்கஷன். 2 பேர் அல்லது 4 பேர், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஒரு குரூப்பா ஒரு குழுவா உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றி அல்லது ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் எடுப்பதற்காக விவாதம் செய்வது தான் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. In the class discussion, Jane, you hardly said a word. அந்த ஒரு வகுப்புல டிஸ்கஷன் நடக்குது. ஜேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு யூ ஹார்ட்லி செட் அ வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. We all heard our opinions, but from you we barely heard. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஒப்பீனியனை, எங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் உன் சைட்லேருந்து நாங்கள் எதையுமே கேள்விப்படலையே. வி பர்லி ஹியர்ட் அப்படின்னா நாங்கள் எதையும் கேள்விப்படவில்லை, அதாவது நீ எதுவுமே சொல்லலையே, ஆலோசனையே சொல்லலையே அப்படின்னு இந்த ஜேன் அப்படிங்கிற கேர்ளை பார்த்து கேட்குறாங்க. யூ சாட் அண்டு ஸ்டாட் இன் சைலன்ஸ் சரவுண்டட் பை த சார்ட்டர். அதாவது உன்னை சுற்றி எல்லாரும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, அப்படியே வெறித்து பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிற. ஸ்டாட் இன் சைலன்ஸ் அப்படின்னா அமைதியாக அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறது. அமைதியாக உட்கார்ந்துருக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. நவ் டெல் மீ ஜேன் அண்ட் ப்ளீஸ் பி பிளைன். இப்போ சொல்லு ஜேன், கொஞ்சம் பிளைனாக இரு, ஃப்ரீயாக இரு, ஏன் இப்படி அமைதியாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் தேர் எனிதிங் த மேட்டர், எதுவும் உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேன் லுக்ட் அப் அண்ட் தென் ஷீ ஸ்போக். இப்போ என்ன பண்ணுறா, ஜேன் வந்து மேலே பார்க்குறா, அப்படி இருந்து பார்த்துட்டு அவள் பேசுகிறா. ஹர் வாய்ஸ் வாஸ் கிளியர் அண்ட் லோ. அவளுடைய பேச்சு தெளிவாகவும் அதே நேரத்தில் அமைதியாகவும், அதாவது ரொம்ப சவுண்ட் இல்லாமல் தெளிவாகவும் அதே சமயம் அமைதியாகவும் இருந்தது அவருடைய பேச்சு. There are many people in this world who are rather quiet, you know. அந்த ஜேன் என்ன சொன்னா அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அமைதியா இருக்கக்கூடியவங்க, அது உங்களுக்கு தெரியாதா? அதாவது சில பேர் அமைதியா, எப்பொழுதுமே அமைதியாக இருக்கக்கூடிய மக்கள், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஜேன் சொல்லுது. இந்த லெசனை எழுதியது யாரு அப்படின்னு சொன்னா ஜெர்வேஸ் ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதுதான் இந்த லெசனுடைய கருத்து. இப்ப நம்ம எக்ஸசைஸ்குள்ள போகலாம். நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டாக்கிங் டுகெதர் இன் எ குரூப் அண்ட் அ சிங்கிள் டாபிக். ஒரு சிங்கிள் டாபிக், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு குழுவாக சேர்ந்து அதை பற்றி விவாதம் செய்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியது பேர் தான் டிஸ்கஷன். ஏட் அப்படின்னா மேக் பப்ளிக், எல்லாருக்கும் வெளிப்படையாக சொல்லக்கூடியது. பேர்லி அப்படின்னா ஒன்லி ஜஸ்ட், இப்போதான் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார், லுக் ஃபிக்ஸட்லி வித் ஐஸ் வைடு ஓப்பன், அதாவது ஒரே இடத்துல நிலைநிறுத்தி கண்ணை வச்சு ஒரே, அதாவது ஓப்பனாக பார்க்கறது, அதான் ஸ்டார். அதாவது முறைச்சி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே இடத்துல ஒருத்தரையே பார்க்கறது, இல்லைன்னா ஒரு பொருளையே, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பிளைன் அப்படின்னா இங்கே இந்த லெசன்ல என்ன மீனிங் அப்படின்னா கிளியர், தெளிவாக அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ லெட் அஸ் ரீட். இப்போ கேள்வி கேட்குறாங்க. வாட் ஆக்டிவிட்டி வாஸ் கோயிங் ஆன் இன் த கிளாஸ். அந்த கிளாஸ்ல என்ன ஆக்டிவிட்டி நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, கொஸ்டின் அதுதான். கிளாஸ்
டிஸ்கஷன் வாஸ் கோயிங் ஆன் இன் த கிளாஸ் தான் ஆன்சர். என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு? கிளாஸ் டிஸ்கஷன் தான் நடந்தது. அதனால கிளாஸ் டிஸ்கஷன் வாஸ் கோயிங் ஆன் இன் த கிளாஸ் தான் இதோட ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹூ வாஸ் த குவைட் ஒன் இன் த கிளாஸ்? யாரு அந்த வகுப்புல அமைதியாக இருந்தது? அப்ப ஜேன் வாஸ் அ குவைட் ஒன் இன் த கிளாஸ். ஜேன் வாஸ் அ குவைட் ஒன் இன் த கிளாஸ். அந்த ஜேன்கிற கேர்ள் தானே அமைதியா இருந்தாங்க அந்த வகுப்புல. இதுதான் அதற்குரிய ஆன்சர். ஒய் வாஸ் ஷீ குவைட்? ஏன் அந்த பொண்ணு அமைதியா இருந்தது? அது கீழே 3-4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் நமக்கு சரியான ஆன்சரை நம்ம எடுத்து எழுதணும். ஷீ வாஸ் அஃப்ரைடு டு ஏர் ஹர் ஒப்பீனியன். அவ தன்னுடைய ஆலோசனையை சொல்றதுக்கு அவ பயந்தா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஷீ ஹேட்டட் த நாய்ஸ். அந்த சத்தத்தை அவ விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஆப்ஷன், ஷீ டிட் நாட் லைக் த ஆக்டிவிட்டி. அந்த டிஸ்கஷன் நடக்கக்கூடிய அந்த செயல் அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதாக சொல்லக்கூடியது, ஷி வாஸ் குவைட் பை நேச்சர். அவ இயற்கையிலேயே அமைதியானவள். அப்ப இதற்குரிய சரியான பதில் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்த் ஒன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஷி வாஸ் குவைட் பை நேச்சர் அப்படிங்கிறது தான் இந்த மூன்றாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஹவு டு யூ இன்டராக்ட் இன் கிளாஸ் டியூரிங் டிஸ்கஷன்ஸ்? டு யூ பார்ட்டிசிபேட் ஆர் ரிமைன் குவைட்? இப்போ நம்மளை கேட்குறாங்க, இப்போ கிளாஸ் டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா நீ எப்படி அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுவ, அவங்களோட எப்படி நீ பேசுவ, அவங்களோட எப்படி கலந்துரையாடல் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. டூ யூ பார்ட்டிசிபேட் ஆர் ரிமைன் குவைட்? நீ அந்த இதில் கலந்துக்குவியா அல்லது அமைதியாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்குரிய பதிலை நம்ம தான் எழுதணும். அடுத்து, திங்க் அண்ட் ரைட். சூஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் ஹூ ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். இங்கே இந்த வகுப்பில் 2 ஃப்ரெண்ட்ஸு அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேருமே எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கேரக்டர், டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கக்கூடியவங்கள தேர்ந்தெடுங்க. யூஸ் த க்ளூஸ் இன் த பாக்ஸ் டு டிஸ்கிரைப் தயர் நேச்சர். அவங்களுடைய நேச்சரை, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள க்ளூஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை உபயோகப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மே ஆல்சோ ஆட் யுவர் ஓன் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் தம். அவங்கள பற்றி நீ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, விளக்குவதற்கு நீங்கள் சொந்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது சுட்டி பையன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நாட்டி. லிவ்லி அப்படின்னு சொல்லக்கூடியது கலகலப்பாக இருக்கக்கூடியவங்கள தான் லிவ்லின்னு சொல்லுவாங்க. ஷேரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னிட்ட இருக்கிறவங்கள அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளும் கூடக்கூடியவங்க தான் ஷேரிங். கேர்லெஸ் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க. ஸ்டடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிரத்தையாக இருக்கக்கூடியவங்க. ஒரு வேலையை கொடுத்தா அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய சிரத்தை உள்ளவங்க ஸ்டடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவைட் அமைதியாக இருக்கக்கூடியவங்க. ஃப்ரெண்ட்லி நட்பாக பழகக்கூடியவங்க ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்ஃபுல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் குணமுடையவர்கள். ரெகுலர் ஒரு ஒர்க்கை வந்து சரியாக ரெகுலராக பண்ணக்கூடியது, எதுலேயுமே ஒரு ரெகுலாரிட்டி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. சியர்ஃபுல் சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க. இந்த க்ளூஸை பயன்படுத்திக்கிட்டு நீங்களா ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, லெட் அஸ் டாக். வாட் இஸ் எ டிஸ்கஷன்? டிஸ்கஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டு டிஸ்கஸ் மீன்ஸ் டு டாக் டுகெதர் ஆர் டிசைட் சம்திங். அதாவது டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை அல்லது ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு பல பேர் சேர்ந்து ஒன்றாக பேசுவது, கலந்துரையாடல் செய்வது பேர் தான் டிஸ்கஷன். when you do this you are taking part in a discussion. அப்போ அந்த கலந்துரையாடலில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அதில் ஒரு பார்ட், ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீங்க, அதில் நீங்களும் கலந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ரீட் த சென்டென்சஸ் பிலோ. they tell us what happens in a discussion. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை படியுங்கள். அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஒரு கலந்துரையாடல் அல்லது விவாதம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது.
In a discussion, each person gives his ideas one by one. ஒரு கலந்துரையாடல் அல்லது விவாதம் நடக்கும் பொழுது அதிலே யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த விவாதத்திலே அல்லது அந்த கலந்துரையாடலிலே யாரெல்லாம் கலந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒரு ஆலோசனை சொல்வார்கள். சம் டெல் ஒய் சம்திங் ஷுட் பி டன். சில பேர் சொல்லுவாங்க ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதர்ஸ் மே டெல் ஹவு. மற்றவர்கள் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தம். அந்த டிஸ்கஷன்ல கலந்து கொண்டிருப்பவர்கள், பங்கு பெற்றிருப்பவர்கள், அதான் பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லக்கூடிய, கேள்விகள் கேட்பார்கள், அதற்கான பதில்களும் பெறப்படும், அவர்களே பதிலும் சொல்லுவாங்க. மெனி ஐடியாஸ் ஆர் கிவன். நிறைய ஆலோசனைகள் வழங்கப்படும். ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை ஐடியா சொல்லுவாங்க. அப்போ நிறைய ஆலோசனைகள் அல்லது ஐடியாக்கள் பெறப்படும். எவ்ரி ஒன் ஹெல்ப்ஸ் டு டிசைடு விச் ஐடியாஸ் ஆர் த பெஸ்ட். அப்போ நிறைய ஐடியா கிடைக்கும். இதில் எந்த ஐடியா அல்லது எந்த ஆலோசனை மிக சிறந்தது, இருக்கிறதுலே சிறந்தது எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பதற்கு எல்லோரும் உதவி செய்வார்கள். Note the points you might discuss before planning a visit to the park. இப்போ பார்க்குக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்க ஃபேமிலியோடையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அல்லது ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தயார் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் கீழே கொடுத்துருக்காங்க. சூஸ் அ டே அண்ட் அ டைம். என்னைக்கு நீங்கள் போகிறீங்க, எந்த நாள், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அது எந்த நாள், அந்த நாளுடைய நேரம், தேதி, நேரம், எந்த நேரத்தில் நீங்கள் கிளம்புறீங்க, காலையில் 10 மணிக்கு இல்லை மாலை 5 மணி, ஏதோ ஒரு டைம், இதை முதல்ல தேர்ந்தெடுத்துக்குங்க. வாட் திங்ஸ் டு பிரிங் டு பிளே. அடுத்து அங்கே போய் விளையாடுவதற்கு என்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும், அதை தயார் பண்ணிக்கணும். அசைன் டியூட்டிஸ், என்னென்ன கடமைகள் இருக்குது, அதை செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறது. திங்ஸ் டு ஈட், அங்கே போய் பூங்காவில் போய் சாப்பிடுவதற்கான திங்ஸ், வீட்டிலேருந்து என்ன எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத இதில் தீர்மானிச்சுக்கணும் அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி. அடுத்து ஃபில் இன் த கிரிட் கிவன் பிலோ பை அசைனிங் குவாலிட்டிஸ் டு ஈச் பர்சன். சம் க்ளூஸ் ஆர் கிவன் ஹியர் டு ஹெல்ப் யூ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டங்கள் இருக்கு இல்லையா, டேபிள், அதில் இங்கே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இப்போ க்ளூஸ் என்ன அப்படின்னா, சங்கீதா லென்ஸ் ஹர் பென்சில் டு ஹர் பார்ட்னர். சங்கீதா என்ன பண்ணுறா, அவருடைய பென்சிலை அவருடைய பார்ட்னருக்கு வழங்குகிறாள், கொடுக்குறாள். அப்போ லென்ஸ் ஹர் பென்சில் டு ஹர் பார்ட்னர் அப்படிங்கிறது இவருடைய என்ன கேரக்டர் அது சொல்லுது அப்படின்னா, ஜெனரஸ், அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம், அந்த ஜெனரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம், அந்த அடுத்தது நிரவ் இஸ் ஆல்சோ கால்ட் எ சார்ட்டர் பாக்ஸ். நிரவ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள சார்ட்டர் பாக்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அப்போ இந்த சார்ட்டர் பாக்ஸ் அப்படின்னா அதிகமாக பேசக்கூடிய பையன் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேசக்கூடிய பையன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வந்து டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவனுக்கு பொருந்தும். அடுத்து பிரணவ் ரீசன்ட்லி சர்வ்டு எ கேட் ஃப்ரம் ட்ரௌனிங் இன் த லேக். பிரணவ் சமீபத்தில் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு கேட்டு, பூனை வந்து ஒரு லேக்கில், அதாவது ஏரியில் வந்து மூழ்கி இருக்கு, அதை காப்பாற்றிருக்கிறான். அப்போ இது என்ன கேரக்டர் அப்படின்னா, பிரேவ், அதாவது தைரியம், அவனுடைய தைரியத்தை காமிக்குது. அந்த லேக்கு ஏரியில் விழுந்து அந்த பூனையை போய் காப்பாற்றுறான் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் தான் அது பிரேவ் அப்படின்னு சொல்கிறோம். மெகா இஸ் ஜஸ்ட் த ஆப்போசிட் ஆஃப் நிரவ். நிரவ் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவன் தான் மெகா. நேர் எதிர்னா ஆப்போசிட் கேரக்டர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நிரவுன்னு சொல்லக்கூடியவன் டாக்கட்டிவ், அதிகமாக பேசக்கூடியவன் அப்படின்னு சொன்னோம். அப்போ மெகா அப்படிங்கிறது ஸ்டடியஸ் அப்படின்னா சிரத்தை உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க, ஒரு வேலையில் சரியாக இருக்கக்கூடியவங்க, அவங்கள தான் ஸ்டடியஸ். சிரத்தையாக இருக்கக்கூடியவங்க, கடமையில் கரெக்டாக இருக்கக்கூடியவங்கள தான் ஸ்டடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
மித்திலா ஆல்வேஸ் டீசஸ் எவரி ஒன். இந்த மித்திலா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணு எல்லோரையும் எப்பொழுதும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பா, கேலி பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொன்னால், நாட்டி, சுட்டி பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டி அல்லது சுட்டி பையன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரித்து இஸ் ஆல்வேஸ் சீன் வித் எ புக் இன் ஹேண்ட். அந்த ரித்து எப்பொழுதும் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னாக்க கையில் ஒரு புத்தகத்தோடு தான் இருப்பான். அப்போ இவன் வந்து குவைட், மிகவும் அமைதியான பையன், குவைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் இந்த மேலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு குழுவுக்கான பதில்கள். அடுத்து, let us read and do. Children who show exceptional bravery are honored with the bravery award to recognize their presence of mind. குழந்தைங்க சில பேர் அவங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க தைரியத்தை, பிரேவரியை வெளிப்படுத்தக்கூடியவங்களுக்கு பிரேவரி அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வழங்கப்பட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. இன் 1957, 1957ல் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் ஸ்டார்டட் திஸ் நேஷனல் பிரேவரி அவார்ட்ஸ். இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு, ஆர்கனைசேஷன், அமைப்பு தான் வந்து இந்த நேஷனல் பிரேவரி அவார்ட்ஸை வழங்க தொடங்கினாங்க. பிரேவ் சில்ட்ரன் ஆர் அவார்டட் கேஷ் ப்ரைஸஸ். இப்போ இதில் யாரெல்லாம் இந்த அவங்களுடைய தீரத்தை, அதை அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்களே அது, அதே சமயம் அவங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில்ட்ரனுக்கு இந்த கேஷ் ப்ரைஸ் வழங்குறாங்க, பண பரிசுகள் வழங்கப்படும். ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், அவங்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும். அண்ட் எ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்திய பிரதம மந்திரிகிட்டேருந்து சான்றிதழும் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. They ride an elephant in the Republic Day parade. அந்த குடியரசு தின விழா நடக்கும் பொழுது, டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த குடியரசு தின விழாவில் அந்த எலஃபண்ட் மேலே இந்த பிரேவரி சைல்டு இருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் இந்த வந்து வீர செயல்கள் புரிந்த அந்த பிரேவரி சைல்டு, அவங்களுக்கு அதில் ரைடு, அந்த எலஃபண்ட் மேலே உட்கார வச்சு சவாரி செய்ய வைப்பாங்க. அடுத்து, ஹர்ஷ் ஸ்ரீவத்சவா, a 12-year-old boy and his 15-year-old sister rescued a child from the attack of a raging bull. ஹர்ஷ் ஸ்ரீவத்சவா அப்படின்னு சொல்லக்கூடிய 12 வயது உடைய ஒரு பையனும் அவனுடைய சகோதரி 15 வயது உடையவள், இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு பயங்கர கோபத்தில் இருந்த ஒரு காளை, அது ஒரு குழந்தைய தாக்க முற்பட்ட பொழுது இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய அந்த ரேஜிங் புல்லுகிட்டேருந்து காப்பாற்றிருக்காங்க. ரேஜிங் புல் அப்படின்னு சொல்லக்கூடியது பயங்கர கோபத்தில் இருக்கக்கூடிய காளை, அதுலேருந்து இவங்க காப்பாற்றிருக்கிறாங்க. யும்னன் ஜெயதியோ சிங் அப்படிங்கக்கூடிய 11 வயது 11 years old jumped into the flooded river and saved a 3-year-old from drowning. இந்த பையன் ஜெயதோ சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 11 வயது பையன் அங்கே ஒரு ஆற்றுல, வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய ஆற்றிலே 3 வயது உடைய ஒரு குழந்தையை மூழ்கிட்டு இருக்க அந்த தண்ணி குளத்துல, அந்த ஆற்றுல, அந்த வெள்ளம் போகிற ஆற்றுல இந்த பையன் 11 வயது உடைய அந்த ஜெயதியோ சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பையன் அந்த ஆற்றுல குதிச்சு அந்த ஏற்கனவே அந்த நீரில் முழுகி கொண்டிருக்கின்ற 3 வயது குழந்தைய காப்பாற்றிருக்கான். த ஆக்ட் ஆஃப் பிரேவரி, இந்த துணிச்சலான செயலுக்கு இவனுக்கு வாஸ் ரெகக்னைஸ்டு பிகாஸ் ஹி சேவ்டு த லைஃப் ஆஃப் அன் இன்ஃபன்ட். இவனுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது, ஏனென்றால் ஒரு சிறு குழந்தையினுடைய வாழ்க்கையை காப்பாற்றிருக்கிறான், உயிரை காப்பாற்றிருக்கிறான். அதற்காக ஃபைண்ட் ஒன் ஸ்டோரி ஆஃப் பிரேவரி அபவுட் ஏ சைல்டு, ஒரு குழந்தையை பற்றிய துணிச்சலான ஒரு கதையை அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து யூ கேன் சர்ச் ஃபார் த ஸ்டோரி பை டாக்கிங் டு ஓல்டர் பீப்புள். உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், அவங்கள்ட்ட இந்த கதையை பற்றி நீங்கள் கேட்கலாம். அல்லது டிவி ப்ரோக்ராமில் இருந்து ஏதாவது நடந்த நிகழ்வை காமிப்பாங்களே, அதை எடுத்துக்கலாம்.
அல்லது ஒரு ஃபில்ம்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டவுன் த ஸ்டோரி, அந்த கதையை எழுதுங்க. ஆல்சோ மென்ஷன் இட்ஸ் சோர்ஸ், அது எங்கே இருந்து அந்த கதை பெறப்பட்டது, உங்கள் வீட்டிலேருந்து பெரியவங்க சொல்லப்பட்ட கதையா, அல்லது டிவி ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் எடுத்தீங்களா, அல்லது சினிமாவிலேருந்து எடுத்தீங்களா அப்படிங்கிறதையும் அதில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நேரேட் த ஸ்டோரி டு த கிளாஸ், அந்த கதையை உங்களுடைய வகுப்பில் சொல்லுங்க. விச் ஸ்டோரி டிட் யூ லைக் த பெஸ்ட், எந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ரைட் டவுன் யுவர் ரீசன்ஸ், ஏன் அது உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து ரைட் அ நோட்டீஸ். நோட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுமக்களுக்காக அல்லது ஒரு வகுப்புல எல்லோருக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு மெசேஜ், அதை தான் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எ நோட்டீஸ் டெல்ஸ், அந்த நோட்டீஸ் என்ன சொல்லும் அப்படின்னா ஹூ, யார், வென் எப்பொழுது, வேர் எங்கே, அண்ட் வாட் என்ன அப்படிங்கிற விஷயங்களுக்கான பதில்களை சொல்லக்கூடியதாக தான் இருக்கும் அந்த நோட்டீஸ் அப்படின்னு சொல்றது. த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆஃப் கிளாஸ் 5th ரோட் நோட்டீசஸ் ஃபார் த புல்லட்டின் போர்டு, அதாவது 5ஆம் வகுப்பு சார்ந்த பெண் குழந்தைகளும் பையன்களும் சேர்ந்து அந்த நோட்டீஸில் புல்லட்டின் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி பலகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செய்தி பலகையில் நோட்டீஸ் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா ரீட் ஷீலாஸ் நோட்டீஸ், ஷீலா அப்படின்னு சொல்லக்கூடிய கேர்ள் வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் எழுதியிருக்காங்க, அதை படிங்க அப்படின்றாங்க. டிஸ்கஸ் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ, அந்த நோட்டீஸை படிச்சுட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நோட்டீஸ், த டிராமா கமிட்டி வில் மீட் இன் த கிளாஸ் ரூம் ஆன் மண்டே, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நோட்டீஸ்ல டிராமா கமிட்டி, அந்த டிராமாவுக்குன்னு ஒரு குழு கமிட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குழு வந்து மண்டே அன்னைக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அட் 2 o'clock, மதியம் 2 மணிக்கு சந்திக்கும். we will plan a play for our annual day, அந்த மீட்டிங்ல நம்ம ஆனுவல் டே ப்ரோக்ராம்ல நடத்தக்கூடிய பிளே, நாடகத்தை பத்தி நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. வில் ஈச் ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் பிரிங் அ பிளே, நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மீட்டிங் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச அந்த பிளே, நாடகம் நீங்கள் தயார் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கீழே வந்து இந்த நோட்டீஸை எழுதியவர் ஷீலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹூ வாஸ் டு மீட், யார் வந்து சந்திக்க வேண்டி இருந்தது, யார் சந்திக்க வேண்டியிருந்தது, த டிராமா கமிட்டி வாஸ் டு மீட், த டிராமா கமிட்டி தான் சந்திக்க வேண்டியிருந்தது. வென் வேர் தே டு மீட், எங்க அவங்க வந்து எப்பொழுது அவர்கள் வந்து சந்திக்க வேண்டியிருந்தது, மண்டே, ஆன் மண்டே தே வேர் டு மீட். அடுத்து வேர் வேர் தே டு மீட், எங்கே அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொன்னா கிளாஸ் ரூம், இந்த கிளாஸ் ரூம் தே வேர் டு மீட். அடுத்து வாட் வேர் தே டு டூ, அவங்க என்ன செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னா தே வேர் டு பிளான் எ பிளே ஃபார் their ஆனுவல் டே, அவங்களுடைய ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்கு அவங்க என்ன பிளான் பண்ண வேண்டியிருந்தது அப்படின்னா பிளே, நாடகம் நடத்துவதை பற்றி பிளான் பண்ண வேண்டியிருந்தது. இதுதான் இந்த கேள்விகளுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் அ நோட்டீஸ் அபவுட் அ லைப்ரரி கமிட்டி ஆர் அ ஃபுட்பால் மேட்ச். இப்போ ஒரு லைப்ரரி கமிட்டி அல்லது ஒரு ஃபுட்பால் மேட்ச், அதை பற்றி ஒரு நோட்டீஸ் நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த லெசன் முடியுது. சில்ட்ரன்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுடைய லெசன், உங்களுடைய அந்த லெசனுக்குரிய எக்ஸசைஸ் அனைத்திற்கும் விளக்கம் வழங்கப்படும் அடுத்த வீடியோக்களில். எனவே டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.